ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாஸ் அண்ட் ஸ்பைசஸ். நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். இன்றைக்கி நம்ம வெல்லம் வச்சு எப்படி தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே போல் ஃபஸ்ட்டு இது தான் பண்ணணும். ஏன்னா நம்ம செஞ்சு முடித்தோன்னே உடனே அதை கொட்டி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்போவுமே நம்ம பேனை வந்து ஆயில் தடவியோ இல்லை கீ தடவியோ ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் கீ போடுறேன் நான் அதில். நம்ம வந்து தேங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கப் எடுத்திங்கன்னா 1 கப் ஜாங்கரி போடணும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் ரேஷியோ நம்மளுக்கு. ஸோ நான் வந்து அந்த 1 கப் தேங்காவை வந்து வாங்கிட்டு அதை அப்படியே போட்டு நான் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். அந்த ஃப்ரை பண்ணும்போது லேசாக நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் அந்த ஆயில்னஸ் இருக்கணும். கொஞ்சமாக நம்ம 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சமாக நல்லா அந்த வாசனை வர ஆரம்பிச்சிரும். அப்போ நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதே கப்பில் எந்த கப்பில் நான் வந்து தேங்காய் எடுத்தனோ அதே அளவு கப்பில் வந்து நான் வந்து வெல்லம், பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு. இது ஆல்ரெடி நான் பவுடர் வெல்லம் எடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அந்த மண்டை வெல்லம் வாங்குனீங்கன்னா நீங்கள் அதை உடச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நல்லா திக்கான பாட்டம் இல்லை நான்ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, இது நல்லா நம்ம ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெல்லம் உருகி இந்த தேங்காய் நல்லா அதிலே குக் ஆகிட்டு வரணும். அதுதான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதே போல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நம்ம அடியில். இல்லைனா அடி பிடிச்சிரும். கிளறிட்டே இருந்துட்டு அது கொஞ்சம் நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கீ யூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் பண்ணாமையும் இருக்கலாம், பரவாயில்ல. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் கிளறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கிளறி விட போகிறேன். இப்போ நான் பண்ணுற பர்ஃபி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கேண்டி டைப்பில் வேணும்னா நான் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே கமரக்கட் பர்ஃபி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக நல்லா ரொம்ப கொஞ்சம் திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். அந்த இது கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வெறும் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய், அப்புறம் வந்து வெல்லம், அப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம். அப்புறமா ஏலக்காய் தூள், ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டுருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பாருங்கள், கொஞ்சம் இப்போ நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்லா வத்திடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டோம்னா கரெக்டாக போயிடும் நம்மளுக்கு. சீக்கிரமாக இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கேன்ட்டு நம்ம அப்படி இப்படி போகாமல் கூடயே இருந்து முடிச்சிடணும் இதை. ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்கா நான் எடுக்கிற ஸ்டேஜை பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு எடுத்தால் போதும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதே கரெக்டாக இருக்கும். இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து ஒரு 1 வீக் கிட்டே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிங்கன்னா எப்படியோ 2 வீக்ஸ் கிட்டே வரும். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பர்ஃபி. நம்ம யூஸ்வலாக சர்க்கரை போட்டு பண்ணி வெள்ளையாக இருக்கும். இது வந்து வெல்லம் நல்லது உடம்புக்கு, அதனால் வெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா எல்லாமே விட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது அவ்வளோதான். சும்மா ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்துகிற போகிறோம் இப்போ. அவ்வளோதான். இப்போ முடிச்சுட்டேன். நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேனில் போட்டு நம்ம இதை இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். இது நல்லா செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் விட்டுருங்க அப்படியே. அது நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பீசஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே கொட்டியாச்சு. ஏன்னா இது பேன் வந்து பெருசாக இருக்குது. நம்ம பண்ணது வந்து கம்மி தான். ஸோ அதனால் நல்லா ஒரு ஓரமாக தள்ளிட்டு நல்லா திக்காக அழுத்தி அதை நல்லா செட் பண்ண வைங்க. அழுத்தி விட்டால் தான் நல்லா அப்படியே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிட்டு எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடணும் நம்ம.
ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் கூட விட்டுடலாம். நீங்கள் விட்டுட்டாக்கா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பீசஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம் அதை கட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வச்சு பார்க்குறேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் பீசஸ் போட்டுடுறேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் உருட்டை பிடிச்சி கூட வைப்பாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம பீசஸ் போடுறது தான் யூஸ்வலாக மோஸ்ட்லி எல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுனா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்மளுடைய தேங்காய் பர்ஃபி வந்து வெல்லம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸி இது. ஸோ இது பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக என் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.